நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியங்குளத்து சிங்கம் கவிஞர் பதுமை செல்வன் ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். சொற்பொழிவின் தலைப்பு தாலிமேள சத்தியம் என்ற நாடகம். 27/12/2025 ஆண்டு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகில் உள்ள சங்கரம்பாளையம் என்ற ஊரிலே தாலிமேள சத்தியம் என்ற சமூக சீர்திருத்த நாடகம் நடைபெறுகிறது. அந்த ஊரின் 25ஆம் ஆண்டு நாடகம், அதாவது வெள்ளி விழா நாடகம். பொன்முருகு என்ற இயக்குனரும் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பொய்யேரி சுப்பு என்ற இயக்குனரும் அங்கே பல நாடகங்களை இயக்கி இருக்கிறார்கள். இப்போது சங்கரம்பாளையத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு மாப்பிள்ளை, இளம் புயல் என்று பட்டம் பெற்ற திரு எஸ் தங்கவேல் அவர்கள் தாலிமேள சத்தியம் என்ற நாடகத்தை இயக்குகிறார். அற்புதமான நாடகம், சமூக சீர்திருத்த நாடகம். அதாவது சங்கரம்பாளையத்தில் அவர் பல நாடகங்களில் வில்லனாக நடித்திருக்கிறார். காட்டுப்புத்தூர் சீத்தப்பட்டி என்ற ஊரிலே திரு எஸ் தங்கவேல் இல்லாமல் நாடகம் நடக்காது. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நாடகம் தாலிமேள சத்தியம். சத்தியம் என்பது தெய்வத்தின் சொல்லாகும். இந்த சத்தியம் தாலிமேள சத்தியம் என்ற நாடகம் அற்புதமாக நடைபெற வேண்டும். பல ஆண்டுகளாக அங்கே பணிபுரிந்த நாடக கலைஞர்களுக்கு நினைவு பரிசு, அதாவது விருது வழங்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஷீல்டு என்று சொல்வார்கள். பூங்காற்று திரும்பும் என்ற நாடகத்திற்கு சங்கரம்பாளையத்திற்கு கவிஞர் பதுமை செல்வன் பொய்யேரி சுப்பு இயக்கத்தில் வந்தபோது அந்த நாடகத்திற்கு செவிட்டுரங்கன்பட்டியை சேர்ந்த கவிஞர் பதுமை செல்வன் சோகப்பாடல் எழுதி கொடுத்திருக்கிறேன். சாந்திக்காக என்ற நாடகத்திற்கு டைட்டில் பாடல் எழுதி கொடுத்திருக்கிறேன். சாந்திக்காக என்ற நாடகமும் திரு பொய்யேரி சுப்பு என்ற இயக்குனர் தான் இயக்கினார். பூங்காற்று திரும்பும் என்ற நாடகம் சிலுவம்பட்டி சின்னசாமி என்பவர் கதை வசனம். அதற்கு இயக்கம் திரு பரமத்தி வேலூர் அருகே உள்ள பொய்யேரி சுப்பு அவர்கள். இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று என்னுடைய குலதெய்வம் சுண்டக்கா செல்லாண்டி அம்மனையும், நவலடி கருப்பண்ணசாமி மோகனூர் காளியம்மனையும், சங்கரம்பாளையம் பகவதி அம்மன் விநாயகர் தெய்வத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். வெள்ளி விழா நாடகம் வெற்றிகரமாக நடைபெற கவிஞர் பதுமை செல்வன் அவர்களின் நல்வாழ்த்துக்களை சங்கரம்பாளையம் இளம் புயல் எஸ் தங்கவேல் மாப்பிள்ளை அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வயது 61 நடைபெறுகிறது. வாழ்த்தக்கூடிய தகுதியும் திறமையும் மணியங்குளத்து சிங்கம் கவிஞர் பதுமை செல்வன் அவர்களுக்கு உண்டு என்பதை கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க நாடகக்கலை, வளர்க தமிழ்நாடு, வளர்க கதை வசன கர்த்தா.